ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு சுந்தரம் மாஸ்டர் என்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் யூடியூப்பில் தந்தி ஒன்னில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட கதை என்னென்னா, படத்தோட ஹீரோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வாத்தியாராக இருக்கார். அவருக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக அவங்க வீட்டில் உள்ளவங்க பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஹீரோ அதிகமாக யார் வரதட்சணை தராங்களோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ரொம்ப பிடிவாதமாக இருக்காரு. அந்த மாதிரி சமயத்தில் ஹீரோ ஒர்க் பண்ற ஸ்கூலுக்கு ஒரு நாள் எம்எல்ஏ வராரு. அவரு ஹீரோவை ஒரு மலை கிராம மக்களுக்கு இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்க அந்த மலை கிராமத்துக்கு போக சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த கிராமத்துல ஒரு விலை மதிக்க முடியாத பொருள் இருக்கு, அதை பத்தி தெரிஞ்சுக்கிடவும் சொல்றாரு. இந்த விஷயத்த பண்ணுனா உன்னை டிஇஓ ஆக்குறேன்னு ஹீரோ கிட்ட அந்த எம்எல்ஏ சொல்றாரு. ஹீரோவும் பதவி ஆசைக்காக அந்த மலை கிராமத்துக்கு போறாரு. போனதுக்கு அப்புறம் ஹீரோ அங்க உள்ளவங்களுக்கு ஏபிசிடி கற்றுக் கொடுக்குறாரு. பட் அங்க உள்ள மக்கள் ஹீரோவை விட ரொம்ப நல்ல இங்கிலீஷ் பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ உண்மையிலேயே இங்கிலீஷ் டீச்சரானு செக் பண்ண ஒரு டெஸ்டும் வைக்கிறாங்க. அப்படி அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆகலனா நாங்க உன்னை கொன்னே போடுவோன்னு அந்த கிராம மக்கள் சொல்றாங்க. ஹீரோ அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆனாரா இல்லையா, அந்த ஊர்ல உள்ள விலை மதிக்க முடியாத பொருள் என்னன்னு ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்துல ஹீரோ அந்த மலை கிராமத்துக்கு போனதுக்கு அப்புறம் உள்ள சீன்ஸ்லாம் சுவாரஸ்யமா இருக்கு. அதுலயும் ஹீரோவுக்கு இங்கிலீஷ் தெரியலன்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் ஹீரோவை நடத்துற விதம் ரொம்ப காமெடியாவும் என்டர்டெயின்மெண்டாவும் இருக்கு. படத்தோட ஹீரோ அவரோட ரோலை பக்காவா பண்ணியிருக்காரு. மலை கிராம மக்களா நடிச்சவங்களும் ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காங்க. அதுலயும் அவங்க பேசுற இங்கிலீஷ் செமையா இருக்கு. அந்த ஊர் மக்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரிஞ்சாலும் அதை சரியான ஸ்பெல்லிங்கோட எழுத தெரியாது. அதாவது டேங்கிற இங்கிலீஷ் வார்த்தையை அவங்க எழுதும் போது DAYன்னு எழுதாம DEAன்னு எழுதுவாங்க. இத மாதிரி நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகளுக்கு தப்பான ஸ்பெல்லிங் சொல்லுவாங்க. அந்த சீன்லாம் செம்ம பண்ணா இருக்கு. படத்துல அந்த மக்களோட வாழ்க்கை முறையை காட்டின விதம் ரொம்பவே புதுசாவும் வித்தியாசமாவும் இருக்கு. சொல்ல போனா அவங்களுக்கு தங்கம்னா என்னன்னே தெரியாது. அது மட்டும் இல்லாம அங்க உள்ள மக்கள்ல யாராவது ஒருத்தர் இறந்து போனா கூட அந்த மக்கள் அழமாட்டாங்க. இந்த மாதிரி அந்த மக்களோட வாழ்க்கைய ரொம்ப நல்லா காட்டியிருக்காங்க. இந்த படத்தை ரொம்ப புதுசாவும் வித்தியாசமாவும் பிரசன்ட் பண்ணதுக்காக டைரக்டருக்கு ஒரு தனி கிரெடிட்டே கொடுக்கலாம். படத்துல ஹீரோ தேடி வந்த விலை மதிக்க முடியாத பொருள் என்ன அப்படிங்கறத ஒரு மிஸ்ட்ரி மாதிரி படத்துல கொண்டு போயிருக்காங்க. அதெல்லாம் சூப்பரா இருக்கு. படத்துல அந்த மலைப்பகுதியை சினிமாட்டோகிராஃபில காட்சிப்படுத்திய விதம் ரொம்ப அழகா இருக்கு. சொல்ல போனா நாமளே அந்த மலை கிராமத்துக்கு போன மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அந்த அளவுக்கு சினிமாட்டோகிராஃபி வேற லெவல்ல இருக்கு. படத்தோட பிஜிஎம்மும் நல்லா இருக்கு. தமிழ் டப்பிங் சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட மைனஸ், படம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. படத்துல உள்ள சில சீன்ஸ்லாம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. மற்றபடி இந்த படத்துல மைனஸ்ன்னு சொல்ல பெருசா எதுவும் இல்ல. இந்த படத்துல ஹர்ஷா செமுடு, திவ்யா இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு ஆவரேஜான காமெடி டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல தந்தி ஒன்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.